வணக்கம் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான கபடி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதாவது இன்டர்நேஷனல் லெவலிருந்து லோக்கல் லெவல் வரைக்கும் பல கபடி அப்டேட்ஸை வந்து இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தினமும் கபடி அப்டேட்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கபடி நியூஸஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து வந்து தென்காசியில் நடந்த சவுத் இந்தியன் டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு போச்சு. இந்த டோர்னமெண்டோட ஃபைனல்ஸில் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியும் அலத்தாங்கரை ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் மோதி இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெண்டு டீம்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஓகேங்களா, ஃபைனலில் எஸ்ஆர்எம் டீமை தோக்கடிச்சு அலத்தாங்கரை வந்து அந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து அடிச்சிருக்காங்க. 1,10,000 அந்த பிரைஸ் தொகையும் அள்ளிட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்சை பற்றி நான் எந்த ஒரு ஸ்பாயிலரும் பண்ண போகிறதில்ல. இந்த மேட்சோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க பார்க்கல அப்படின்னா தரமான மேட்சா கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் கபடி லீக்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இந்த டோர்னமெண்ட் வந்து ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த டோர்னமெண்ட்ல டோட்டலா 8 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த டோர்னமெண்ட்டை நீங்க எதுல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த டோர்னமெண்ட்டை நீங்க ஃபேன் கோட் அப்படிங்கிற ஆப்ல வந்து ஃப்ரீயாவே பார்க்கலாம். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்டை பாருங்க, நல்லாவே இருக்கும். புது புது டேலண்ட்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த உத்தரப்பிரதேஷ் கபடி லீகோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம பிகேஎல் ஸ்டார், நம்ம பிகேஎல் பிளேயர் ராகுல் சௌத்ரி தான் இந்த உத்தரப்பிரதேஷ் கபடி லீகோட பிராண்ட் அம்பாசிடர். ஓகேங்களா, பிகேஎல் சீசன் 11 தான் அவரோட கடைசி சீசன் அப்படிங்கிற மாதிரி ராகுல் சௌத்ரி ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, பிகேஎல் சீசன் 11 அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் அமைஞ்சு அவர் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை மட்டும் இல்லை, பல கபடி ஃபேன்ஸோட ஆசையாக இருக்கு. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து போற காலத்துக்கு தான் தெரியும். ஓகேங்களா, நடக்கும் போது அதை பார்க்கலாம். நண்பா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் எனக்கு ஒரு தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்க போகுது. ஓகேங்களா, ஒரு பெரிய அப்டேட், பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனுக்கான அப்டேட், இப்போ லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, பெரிய பெரிய கபடி வெப்சைட், ஓகேங்களா, அவங்களா இருக்கட்டும், பிகேஎல்ல இருந்து ஒரு சில சோர்ஸ் எல்லாம் அந்த சின்ன சின்ன லீக்ஸ் மூலமா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகேஎல் சீசன் 11ஓட ஆக்ஷன் வந்து அதிகபட்சமா ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, பட் எந்த அளவுக்கு 100% எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டுன்னு தெரியல. பட் ஆகஸ்ட் மாதம் நடக்கிறதுக்கு அதிக % சான்சஸ் இருக்கதா இப்போதைக்கு அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் கபடி அப்டேட்ஸ், பிகேஎல் அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கு ரிலேட்டடா இப்போதைக்கு இந்த சின்ன லீக் வந்து கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் மாதம் பிகேஎல் சீசன் 11ஓட ஆக்ஷன் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தெரியல, பட் இப்போதைக்கு அந்த லீக் தான் கிடைச்சிருக்கு. எனி டைம் பிகேஎல் சைட்ல இருந்து எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எவ்வளவோ நாள் காத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அவ்வளோ நாள் காத்து பார்க்கறதுக்கு இந்த டோர்னமெண்ட் கண்டிப்பா ஒருத்து தான். சீக்கிரமா பிகேஎல் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். கிடைச்சதோடு உங்களுக்கு நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்றேன்.